بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين، أما بعد، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله. فيقول ربنا تبارك وتعالى في كلامه اللذيذ وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். புகழுக்குரியவன் ஒருவன், அவனே அல்லாஹ், அவனையே போற்றுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், நித்திய ஜீவன், நிரந்தரமானவன், வணக்கத்துக்கு தகுதியானவன். அவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதனை மனதினால் அறிந்து நாவினால் சாட்சி சொல்லுகின்றேன். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக தங்கள் உடல்களெல்லாம் அக்கட்டிடத்திற்கு கற்களாக வைத்து அரும் பெரும் தியாகங்களை மேற்கொண்ட அந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபியீன்கள், இன்னும் எவர்களெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த நேரான போதனைகளை எடுத்து நடந்து இந்த உலகத்திலே வெற்றி கண்டார்களோ, வெற்றி கண்டு கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் அனைவர்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய கடமைகளில் ஒன்றாகிய ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனுக்கு விருப்பமான அவனுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் நல்லதை கேட்போம், அதன்படி நடப்போம் என்ற நல்லெண்ணத்துடன் அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, படைத்த ரப்புல் ஆலமீன் எவைகளை எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எமக்கு ஏவி இருக்கிறானோ அந்த விடயங்களை அவசரமாக எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எவைகளை செய்யக்கூடாது என தடுத்து விலக்கி ஒதுக்கி வைத்திருக்கிறானோ அப்படியான அனைத்து விடயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையை விட்டும் சம்பூர்ணமாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து அதிலே கோடான கோடி படைப்பினங்களையும் படைத்து அவற்றில் சிறந்த கண்ணியமான ஒரு படைப்பாக மனிதர்களாக எங்களை படைத்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன், அதிலே கோடான கோடி படைப்பினங்களை படைத்த அந்த ரப்புல் ஆலமீன் இவைகள் அத்தனையையும் படைத்தவன் நான் ஒருவன், பரிபாலிக்கிறவன் நான் ஒருவன், பராமரிக்கிறவன் நான் ஒருவன், ஆட்சி அதிகாரங்கள் அனைத்தும் எனக்கு சொந்தமானது, நான் எந்த தேவையுமற்றவன், நான் யாராலும் பெறப்படவும் இல்லை, யாரையும் பெறவும் இல்லை, எனக்கு நிகராக யாரும் இல்லை. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். தன்னுடைய அத்தனை விடயங்களையும், தன்னை பற்றிய அத்தனை பிரகடனங்களையும் அந்த சிறிய சூறாவின் மூலமாக முழு உலகத்துக்கு பிரகடனம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தார்களுக்கு, இந்த படைப்பினங்களுக்கு தன்னுடைய மகிமையை, தன்னுடைய மகத்துவத்தை, தன்னுடைய தயால சக்தியை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி, அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நபிமார்களையும் ரசூல்மார்களையும் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தான். நபிமார்களும் ரசூல்மார்களும் இந்த உலகத்திலே வந்து அல்லாஹ்வை பற்றிய
அறிமுகத்தை இந்த பூமிக்கு மேலே நிலை நிறுத்தினார்கள். அவர்கள் அல்லாஹ்வை பற்றிய அறிவிப்பை இந்த உலகத்துக்கு எடுத்து சொன்னார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்கும் வந்த அத்தனை நபிமார்களும் ரசூல்மார்களும் இந்த ஒரே நோக்கத்தின் அடிப்படையிலே இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த வரிசையிலே தன்னை பிரகடனம் படுத்துவதற்காக வேண்டி, தன்னை இந்த உலகத்துக்கு அறிமுகம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்த நபிமார்கள் ரசூல்மார்கள் இவர்களுடைய வரிசையிலேதான் கண்மணி எங்கள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடைசி நபியாக, கடைசி ரசூலாக, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக, காத்தமுன் நபியின் என்று குர்ஆன் வர்ணிக்கின்ற அளவுக்கு நபிமார்களின் தலைவராக, நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படுவதற்கு பல 100 வருடங்களுக்கு முன்னாலே அல்லாஹ் முன்னைய வேதங்களிலே, முன்னைய நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதங்களிலே எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்பை செய்து விட்டான். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது தங்களுடைய சமுதாயத்தினர்களை பார்த்து சொன்னார்கள், நான் அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட ஒரு ரசூலாக இருக்கிறேன். தன்னை ஒரு ரசூல் என்று அறிமுகப்படுத்திய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ந்து சொல்லுகின்ற பொழுது, எனக்கு பின்னால் ஒரு நபி வர இருக்கிறார், அவருடைய பேர் இஸ்முஹு அஹ்மத், அவருடைய பேர் அஹ்மது என்பதாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கவும்களிடத்திலே, அவர்களுடைய கூட்டத்தார்களிடத்திலே சொன்ன செய்தியை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே கொண்டு வந்திருக்கிறார். அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துஆ அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். காபத்துல்லாவை கட்டி முடித்து விட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு துஆவை கேட்கிறார்கள். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், ஒரு உம்மத்தை கொடுப்பாயாக, முஸ்லிமான உன்னை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உம்மத்தை கொடுப்பாயாக என்று அவர்களுடைய அந்த துஆவினுடைய நீண்ட வரிசையிலே கேட்கிறார்கள். ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மத வ யுஸக்கீஹிம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டிவிட்டு அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து துஆ கேட்கிறார்கள். யா அல்லாஹ் தகப்பல் மின்னா, எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக, எங்களை நீ ஏற்றுக்கொள்வாயாக, இந்த காபத்துல்லாவை, இந்த பூமியை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்ற அவருடைய துஆவிலே கேட்கிறார்கள். வபாஸ் ஃபீஹிம், எனக்கு தரக்கூடிய அந்த உம்மத்தினர்கள் முஸ்லிமானவர்கள் அவர்களிலிருந்தும் நீ அனுப்புவாயாக, ரசூலம் மின்ஹும், அவர்களிலிருந்தும் ஒரு தூதுவரை நீ அனுப்புவாயாக என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு பல வருடங்களுக்கு முன்னால் முன்னைய காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள் சொன்ன செய்திகளை எல்லாம் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே இடம்பெற வைத்திருக்கிறான். அந்த வரிசையிலே தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபியாக, நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக, எங்களுடைய இந்த சமுதாயத்தினர்களின் நபியாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்தது முதல் இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்ற வரைக்கும் அல்லாஹ்வினுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை இந்த பூமிக்கு மேலே நிலைநாட்டினார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே ஏராளமான பல அற்புதங்களை இந்த உலகத்திலே நிகழ்த்தி காட்டினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறப்பினுடைய வருடத்திலே நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆபிரகாமினுடைய அந்த யானை படையினுடைய விடயம். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிறந்த வருடத்தை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது ஆமுல் ஃபீல், யானை வருடம், இந்த வருடத்திலேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்ற அந்த ஆபிரகாமினுடைய அந்த காபத்துல்லாவை இடிக்க வந்த அந்த படையினருடைய செய்திகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பினுடைய ஒரு அத்தாட்சியாக வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பா அப்துல் முத்தலிப் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையார் அப்துல்லா அவர்களை அவர்களுடைய திருமணத்திற்காக, அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக அழைத்து செல்லுகின்ற பொழுது இடையிலே ஒரு பெண், தௌராத்தை படித்திருந்த
தௌராத்தினுடைய அனைத்து விடயங்களையும் படித்திருந்த ஒரு பெண்மணி குறுக்கிட்டு அங்கே வந்து சொல்லுகிறார்கள், இந்த மனிதரை எனக்கு திருமணம் முடித்து தாருங்கள், இந்த மனிதருக்கு தேவையான அத்தனையும் என்னிடத்திலே இருக்கிறது, திருமணம் முடித்து தாருங்கள் என்று கேட்ட பொழுது அப்துல் முத்தலிப் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து செல்லுகிறார்கள். திருமணம் முடித்து கொடுக்கவில்லை. அப்துல்லா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையாரை அழைத்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பா அவருடைய மகனுக்கு திருமணம் முடிப்பதற்காக வேண்டி இன்னொருவரை தேடி செல்லுகிறார்கள். அதுதான் ஆமினா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தகப்பனாருக்கு தந்தைக்கு அந்த பெண் திருமணம் முடித்து கொடுக்கப்படுகிறார்கள். திருமணம் முடித்து 2-3 நாட்கள் கழிந்து அதே வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையார் திரும்பி வருகின்ற பொழுது எந்த இடத்திலே வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தையரை திருமணம் செய்து கொள்வதற்காக வேண்டி கேட்டார்களோ அதே இடத்தில் அந்த பெண்மணியை கண்டு கேட்கிறார்கள், ஏன் நீங்கள் 2 தினங்களுக்கு முன்னால் என்னை திருமணம் செய்வதற்காக வேண்டி கேட்டீர்கள் அல்லவா என்று கேட்ட பொழுது அந்த தாயார் அந்த பெண்மணி சொல்கிறார்கள், 2-3 தினங்களுக்கு முன்னால் உங்களை சந்தித்த பொழுது உங்களுடைய உடம்பிலே உங்களுடைய ஒரு முகத்திலே ஒரு பிரகாசம் தென்பட்டது, உங்களுடைய முகத்திலே ஒரு பிரகாசம் தென்பட்டது. தௌராத்தினுடைய அந்த வேத நூல்களிலே நான் படித்த ஒரு விடயத்தை உங்களுடைய முகத்திலே காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்று அந்த பிரகாசம் உங்களுடைய முகத்திலே இல்லை, அந்த பிரகாசத்தை நான் காணவில்லை, அதனால் உங்களை விட்டும் நான் தூரமாகி விட்டேன் என்று அந்த பெண்மணி சொன்னார்கள். அது என்ன பிரகாசம்? அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அப்துல்லா என்று சொல்லக்கூடியவரின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு பிறக்க போகிறார்கள் என்ற பிரகாசம் அவருடைய முகத்திலே ஜொலித்துக் கொண்டிருந்தது. எப்பொழுது திருமணம் முடித்தார்களோ அப்பொழுது அந்த பிரகாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையார் அப்துல்லாவிடம் இருந்து அப்படி அவர்களுடைய தாயார் ஆமினாவின் பக்கம் அது திரும்பி விட்டது. ஆமினா அம்மையார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சுமக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, தங்களுடைய சக தோழிகளோடு பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த குழந்தையை சுமந்தது முதல், இந்த குழந்தையை என்னுடைய வயிற்றிலே சுமந்தது முதல் அதனை பெற்றெடுக்கின்ற வரைக்கும் இந்த குழந்தையின் மூலமாக எந்த ஒரு நோவினையையும் நான் உணர்ந்து கொள்ளவில்லை, எந்த ஒரு நோவினையும் எனக்கு ஏற்படவில்லை என்று சொல்லுகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார். எந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்தார்களோ சொல்லுகிறார்கள், இவர்களை இந்த உலகத்துக்கு நான் பெற்றெடுக்கின்ற பொழுது நஜீசுகள் அற்றவர்களாக தூய்மையான உடம்போடு தூய்மையான உடலோடு இந்த உலகத்திலே இந்த குழந்தையை நான் பெற்றெடுத்தேன். இந்த குழந்தைக்கு எதிர்காலத்திலே நிச்சயமாக ஒரு அந்தஸ்து இருக்கிறது, ஒரு மிகப்பெரிய விடயம் இந்த குழந்தைக்காக காத்து நிற்கிறது என்று சொல்லுகிறார்கள் அந்த தாயார். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நேரத்திலே அப்துல்லா இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாயார் அந்த காலத்திலே பிரசவ வைத்தியம் செய்யக்கூடிய ஒரு தாயாக இருந்தார்கள். அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு அந்த காலை பொழுதிலே, திங்கட்கிழமை அந்த காலை சுபஹுடைய நேரத்திலே நான் ஆமினாவோடு இருந்தேன். அந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றெடுக்கின்ற பொழுது அவர்களுடைய 2 கைகளும் பூமியை நோக்கி சுஜூது செய்யக்கூடிய நிலைமையிலே அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அவர்களுடைய பார்வையை நான் பார்த்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பார்வை வானத்தை நோக்கி இருந்தது. இதனை பார்த்த பொழுது நான் ஆச்சரியம் அடைந்து விட்டேன். எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் பிரசவம் பார்த்திருக்கிறேன், இப்படியான ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நான் கண்டதில்லை. இந்த குழந்தை சுஜூது செய்யக்கூடிய நிலைமையிலே தன்னுடைய பார்வையை வானத்தின் பக்கம் உயர்த்திய நிலைமையிலே இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. ஏதோ ஒரு அதிசயம் இந்த குழந்தையின் மூலமாக இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் சொல்லி காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த அன்றைய நாள் வானத்திலே நட்சத்திரங்கள் எல்லாம் மின்னிக் கொண்டிருந்ததாக, வானலோகம் அப்படியே வெளிச்சமாக பிரகாசித்துக் கொண்டிருந்ததாக வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அது மட்டுமல்ல, 1000 வருடங்களாக அணையாமல்
பற்றி கொண்டிருந்த நெருப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் காரணமாக அங்கே அணைந்து விட்டதாகவும் வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஷாம் தேசத்திலே அதாவது கிஸ்ராவுடைய அந்த அரண்மனையில இருந்து மிகப்பெரிய ஒரு தூண், மிகப்பெரிய தூண்கள், அவர்களுடைய அரண்மனையை அந்த கட்டி காத்து கொண்டிருந்த மிகப்பெரிய தூண்களில் 14 தூண்கள் ஒவ்வொன்றாக சரிந்து விழுந்து அங்கே ஒரு பெரும் அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தான். யகூதிகள் அதாவது தௌராத்தை படித்தவர்கள், தௌராத்தினுடைய வேதத்தை புரிந்து கொண்டவர்கள் இந்த அத்தாட்சிகளை எல்லாம் பார்த்துவிட்டு அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டார்கள். கடைசி நபி இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுது என்ன அற்புதங்களை எல்லாம் அவர்கள் வரும் பொழுது இந்த உலகத்திலே ஏற்படும் என்று நாங்கள் படித்தோமோ, நாங்கள் படித்து வைத்திருக்கிறோமோ அத்தனை நிகழ்வுகளும் இந்த உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. எங்கோ ஒரு இடத்திலே நபி பிறந்து விட்டார், கடைசி நபி இந்த உலகத்துக்கு உதித்து விட்டார் என்ற செய்தியை தங்களுக்குள்ளே பேசிக்கொண்ட செய்திகள் எல்லாம் வரலாற்று நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த செய்தியை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார், அவர்களுடைய தாயார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பா அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். உங்களுக்கு ஒரு பேர குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தியை அனுப்புகிறார்கள். அங்கே போய் பார்த்த பொழுது அப்துல் முத்தலிப் காபத்துல்லாவை தவாப் செய்து கொண்டிருக்கிறார். விடயம் சொல்லப்படுகிறது, உங்களுக்கு ஒரு பேர குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்ன பொழுது அப்துல் முத்தலிப் அவர்கள் ஆனந்தத்தோடு மகிழ்ச்சியோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் இருக்கின்ற இருப்பிடத்தை நோக்கி வருகிறார். அங்கே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய இரு கைகளால் தூக்கி கொண்டு போகிறார்கள். காபத்துல்லாவை தவாப் செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்திலே பேர் வைக்கிறார்கள் முஹம்மத் என்பதாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்தான் கடைசி நபி, இந்த உலகத்துக்கு வழிகாட்ட வந்த நபி என்று யாருமே அங்கு புரிந்திருக்கவில்லை, யாருக்கும் அங்கு தெரியாது. சிறிய ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்த சந்தோஷத்தோடு அந்த குழந்தைக்கு முஹம்மது என்பதாக பெயர் வைக்கப்படுகிறது. அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குறைசி தலைவர்கள் வந்து கேட்கிறார்கள், ஏன் முஹம்மது என்பதாக பெயர் சூட்டினீர்கள்? ஏன் முஹம்மது என்பதாக பெயர் சூட்டினீர்கள்? எங்களுடைய தந்தைமார்களுடைய அந்த பெயர் பட்டியலிலே இந்த முஹம்மது என்ற பெயரை நாங்கள் காணவில்லை, ஏன் அப்படியான இல்லாத ஒரு பெயரை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது அப்துல் முத்தலிப் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த குழந்தை புகழப்படக்கூடிய ஒரு குழந்தையாக எதிர்காலத்திலே திகழும். இது ஒரு சாதாரண குழந்தை அல்ல, பலவிதமான அற்புதங்களை சுமந்து இந்த குழந்தை பிறந்திருக்கிறது. எனவே இந்த குழந்தை ஒரு புகழப்படக்கூடிய குழந்தையாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி முஹம்மது என்ற பெயரை சூட்டி இருக்கிறேன் என்று அப்துல் முத்தலிப் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாய் வயிற்றிலே இருக்கின்ற பொழுதே தன்னுடைய தந்தையை இழந்து விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பிறப்பதற்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயார் வயிற்றிலே இருக்கின்ற பொழுது தந்தை அப்துல்லா அவர்கள் ஒரு பிரயாண நோக்கத்திற்காக வேண்டி ஷாம் தேசம் செல்கிறார்கள். ஷாம் தேசத்திலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது மதீனா நகரிலே வந்து தங்களுடைய குடும்பத்தார்களோடு தங்குகிறார்கள், அங்கே இருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நோய்வாய்ப்பட்டு 1 மாத காலமாக அங்கே தங்களுடைய உறவினர்களோடு இருக்கின்ற பொழுது அங்கே மரணம் அடைகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாயாருடைய வயிற்றிலே இருந்து தந்தை இல்லாத ஒரு குழந்தையாக இந்த உலகத்திலே பிரசவிக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிராயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு பிராயத்திலே இருக்கின்ற பொழுது தன்னுடைய தாயாரும் மதீனா நகருக்கு போய் தங்களுடைய தந்தையினுடைய குடும்பத்தோடு இருந்துவிட்டு திரும்பி வருகின்ற வழியிலே, மக்காவை நோக்கி வருகின்ற அந்த இடைவெளியிலே, இபுவா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாயாரும் இந்த உலகத்தை விட்டும் பிரிகிறார்கள். தந்தையும் இல்லை, தாயும் இல்லை, 2 பேரும் இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து ஒரு அனாதையாக, யத்தீமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது அடிமை பெண்ணோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா நகர் நோக்கி வருகிறார்கள்.
கொண்டு வரப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் முத்தலிபிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அப்பா அப்துல் முத்தலிப் அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறார்கள். அப்துல் முத்தலிப் ஒரு சங்கையான விரிப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே விரித்து வைப்பார்கள். தங்களுடைய ஏனைய பேர குழந்தைகளை கூட அந்த விரிப்பிலே அமரவிட மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னோடு அந்த காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே அந்த விரிப்பிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உட்கார வைப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள், அவர்களை ஆறுதல் படுத்தினார்கள். தாயும் இல்லை தந்தையும் இல்லை, ஒரு அனாதையான அந்த குழந்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியப்படுத்தினார்கள். சில காலங்கள் கழிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அப்பா அப்துல் முத்தலிப் அவர்களும் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறார்கள். கடைசியாக அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா அபூ தாலிபிடத்திலே ஒப்படைக்கப்படுகிறது. அவர்களில் இருந்துதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அவர்கள் திருமணம் முடித்து அவர்களுடைய வாலிப பருவம், அவருடைய திருமண வயது இதுவரைக்கும் அபூ தாலிபிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்கிறார்கள். சிறு பிராயத்திலிருந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோசமான நடத்தைகளை விட்டும் தூரமானவர்களாக இருந்தார்கள். சிறிய குழந்தைகளோடு அன்பாக ஆதரவாக பழகக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெரியோர்களுக்கு மரியாதை செய்யக்கூடிய பழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். உண்மை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். உண்மை பேசுவதற்கு ஏனைய பிள்ளைகளுக்கு ஏனைய மக்களுக்கு ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்தவர்களுக்கு துன்புறுத்தல் கொடுப்பதை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனையோரை தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறு பிராயத்திலிருந்தே நல்ல தன்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்குள்ளே உருவாக்கி கொண்டார்கள். அவர்கள் வாலிப வயதை அடைகிறார்கள். தன்னுடைய வாலிப வயதை அடைகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே இருந்த குறைசி கோத்திரத்தார்கள் பெரும் தலைவர்கள் எல்லாம் அல் அமீன் நம்பிக்கையாளர், அஸ்ஸாதிக் உண்மையாளர், அல் அமானத்தார் அதாவது அமானிதங்களை பேணக்கூடியவர் என்ற நற்சான்றுகளை சொல்லக்கூடிய தகைமைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்வாங்கப்படுகிறார்கள். அல் அமீன் என்ற அந்த உண்மையாளன், உண்மை பேசக்கூடியவன் என்ற அந்த பட்டத்தை பெறுகிறார்கள். உண்மை பேசக்கூடிய சாதிக் என்ற அமீன் என்ற அந்த பட்டத்தை பெற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலே ஒரு வரலாற்று சான்று பகிரப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாலிப காலத்திலே காபத்துல்லா புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். ஒவ்வொரு கோத்திரத்தார்கள் எல்லாரும் சேர்ந்து காபத்துல்லாவை கட்டி முடிக்கிறார்கள். அங்கே கடைசியாக ஒரு பிரச்சனை எறுகிறது. காபத்துல்லாவிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஹஜருல் அஸ்வத் கல், அந்த ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லை யார் தூக்கி வைப்பது? அந்த கல்லை எடுத்து அந்த காபத்துல்லாவினுடைய சுகரோடு வைத்து கட்டுவதற்காக வேண்டி அந்த கல்லை யார் தூக்கி வைப்பது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஒவ்வொரு கூட்டத்தார்களும் ஒவ்வொரு தலைவர்களும் அதை நாங்கள் தான் எடுத்து வைக்க வேண்டும், அதை நான் தான் எடுத்து வைக்க வேண்டும், நாங்கள் தான் கண்ணியமானவர்கள், நாங்கள் தான் சிறப்பானவர்கள் என்று தங்களுக்குள்ளே அவர்கள் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள் அந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை எடுத்து வைப்பதற்காக வேண்டி. அந்த நேரத்தில் ஒரு வயதில் முதிர்ந்த ஒரு குறைசி நபர் எழும்பி வந்து சொல்லுகிறார், நீங்கள் யாரும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டுக் கொள்ள வேண்டாம். இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை தூக்கி வைப்பதற்கு நான் ஒரு வழி சொல்லித் தருகிறேன். சொன்னார்கள், இன்றைய இரவு அனைவர்களும் வீட்டுக்கு போய்விடுவோம். தூங்கி நாளை காலை அதிகாலை பொழுதிலே யார் இந்த பைத்துல்லாவுக்கு முதலாக வருகிறார்களோ, இந்த காபத்துல்லாவை நோக்கி யார் அதிகாலை பொழுதிலே முதலாக வருகிறார்களோ அவர்தான் இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை தூக்கி வைப்பதற்கு தகுதியானவர் என்ற ஒரு விடயத்தை சொன்ன பொழுது அனைவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். நல்ல ஒரு ஆலோசனை, அனைவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அந்த இடத்திலே இருந்து அனைவர்களும் பிரிந்து செல்கிறார்கள். இரவு தூங்குகிறார்கள். அதிகாலை பொழுதிலே எழுந்தி அவசரமாக நான் முந்திக் கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு ஆர்வத்தோடு காபத்துல்லாவுக்கு வந்து பார்க்கின்ற பொழுது என்ன ஆச்சரியம், அங்கே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் நிற்கிறார்கள். அனைத்து குறைசி தலைவர்களுக்கு முன்னால், பெரியவர்களுக்கு முன்னால், கண்ணியமானவர்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே வந்த அரேபிய தலைவர்கள், அந்த குறைசி குலத்தார் ஒட்டுமொத்த குறையிலே சொல்லுகிறார்கள், இதோ நம்பிக்கையாளர் வந்துவிட்டார், இதோ நம்பிக்கையாளர் வந்துவிட்டார், இதோ உண்மையாளர் வந்துவிட்டார்.
இதோ அமானிதத்தை பேணக்கூடியவர் வந்துவிட்டால், எங்களில் சிறப்பானவர் வந்துவிட்டார், அவர்தான் இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை தூக்கி வைப்பதற்கு ஏற்றவர் என்று அங்கே அதாவது ஒவ்வொருவர்களுமாக சொன்ன பொழுதோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவர்களையும் அமைதிப்படுத்துகிறார்கள். அனைவர்களையும் அமைதிப்படுத்தி விட்டு சொன்னார்கள், அனைவர்களுக்கும் இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லினுடைய சிறப்பு, இதை எடுத்து வைத்ததனுடைய சிறப்பு கிடைக்க வேண்டும். அதனால் ஒரு விடயத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு போர்வையை கொண்டு வாருங்கள். கொண்டு வரப்படுகிறது. அந்த போர்வையை விரிக்கப்பட்டு ஹஜருல் அஸ்வத் கல் அந்த போர்வையிலே தூக்கி வைக்கப்படுகிறது. இப்பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒவ்வொரு குலத்தினுடைய தலைவர்களும் ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய தலைவர்களும் முன்னால் வந்து இந்த போர்வையினுடைய ஒவ்வொரு பகுதிகளாக பிடித்து தூக்குங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். இப்படித்தான் ஒற்றுமை இந்த உலகத்துக்கு பிரகடனப்படுத்த வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே வழி நடத்துகிறார்கள். போர்வையின் ஒவ்வொரு பகுதிகளாக பிடித்து அந்த கோத்திரத்தார்களுடைய தலைவர்கள் தூக்கி காபத்துல்லாவுக்கு சமீபமாக கொண்டு வருகிறார்கள். இந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கரத்தினால் அந்த கல்லை தூக்கி காபத்துல்லாவிலே வைக்கிறார்கள். அங்கே பூசி வைக்கப்படுகிறது. சகோதரர்களே, பெரியார்களே, அன்றைய காலத்திலே வாழ்ந்த அத்தனை சகோதரர்களும் அத்தனை குறைசி கோத்திரத்தார்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்பிக்கையாளர் என்ற பட்டத்தோடு இந்த உலகத்திலே வாழ அனுமதித்தார்கள் என்று எப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றிய அறிமுகத்தை, அல்லாஹ்வை பற்றிய பிரகடனத்தை, மறுமை நாளுடைய சிந்தனையை அந்த மக்களுக்கு முன்னால் சொல்வதற்கு முன்வந்தார்களோ அன்றைய தினம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த குறைசி கோத்திரத்தார் வெறுக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த குறைசி கோத்திரத்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூசிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சனம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நம்பிக்கையின் அடையாளம், அந்த உண்மையின் அடையாளம், அந்த முழு உலகத்துக்கும் உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்று பிரகடனம் செய்யப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்களாக நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே பிறந்த மாதத்திலே நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடக்கக்கூடியவர்களாக நானும் நீங்களும் உருவாகவில்லை என்றால் எங்களை போன்ற நஷ்டவாளிகள் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்புகள், அவருடைய மகிமைகள், அவருடைய தியாகங்கள் பேசுவதாக இருந்தால் ஒன்றிரண்டு குத்துபாக்கள் அல்ல, பல மாத கணக்கிலே இந்த மிம்பர் மேடைகள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டாது. சகோதரர்களே, பெரியார்களே, இப்பேற்பட்ட ஒரு நபியை, ஒரு ரசூலை அல்லாஹ் எங்களுக்கு தந்து, அல்லாஹ் எங்களுக்கு நபியாக ரசூலாக தந்துவிட்டு அவனுடைய குர்ஆனிலே சொல்லுகிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு தந்துவிட்டு சொல்லுகிறான், ஏ மனிதர்களே, இந்த நபியுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது. உஸ்வத்துன் ஹசனா, நல்ல முன்மாதிரி இந்த நபியுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் அதனை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் எங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாழ்க்கையின் வழிகாட்டுதல்கள், அவர்களுடைய அந்த ஏவல்கள், அவர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த வழிமுறைகள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதனை நானும் நீங்களும் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு தருணத்திலே இருந்தாலும், நாங்கள் சிறியவர்களாக இருந்தாலும், நாங்கள் வாலிபர்களாக இருந்தாலும், திருமணம் முடித்தவர்களாக இருந்தாலும், குடும்பத்தோடு பிள்ளை குட்டிகளோடு இருந்தாலும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதணி அணிவது முதல், அதாவது எச்சில் துப்புவது முதல், அரசாட்சி செய்கின்ற வரைக்கும், இந்த உலகத்திலே காலை விழித்தது முதல் மறுநாள் சுபஹு விழிக்கின்ற வரைக்கும் அத்தனை விடயங்களையும் எங்களுக்கு வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாங்கள் படிப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உச்சம் தலை முதல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் அவர்களுடைய அத்தனை வர்ணனைகளும் எங்களுக்கு முன்னால் சொல்லி காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது.
சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் ரபியுல் அவ்வல் மாதம் பிறை தென்பட்டு விட்டால் ஒவ்வொரு மஸ்ஜிதுகளிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வர்ணனைகள் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எமது ஊர்களிலே, எமது பகுதியிலேயும் 2-3 வருடங்களாக நமது சரஃபியா அரபு கல்லூரியிலே மகரிபு தொழுகைக்கு பின்னால் இந்த மனாகிபு, அதாவது ஷமாயிலு திர்மிதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனைகள் என்ற அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த சிறப்பு மிகுந்த அந்த விடயங்கள் எல்லாம் சொல்லி காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் அதற்கு நேரம் கொடுக்கிறோம்? சிந்தனை செய்து பாருங்கள். தொழிலுக்காக, ஏனைய அன்றாட எங்களுடைய தேவைகளுக்காக நேரங்களை ஒதுக்கி கொண்டிருக்கிறோமே. ஒரு மாதம், வரக்கூடிய 12 மாதங்களிலே ஒரு மாதம் ரபியுல் அவ்வல் மாதம், அந்த மாதத்திலே பிறை 12 வரைக்கும் வாசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வர்ணனைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த விடயங்களை பார்ப்பதற்கு, அந்த விடயங்களை படித்துக் கொள்வதற்கு ஆர்வம் காட்டிக் கொண்டிருக்கிறோம்? சகோதரர்களே, சிந்தனை செய்வோம். வாழ்க்கை கலந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் என்று மார்புதட்டி பேசிக் கொண்டிருக்கிறோமே. சரபியாவிலே நடந்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் ரபியுல் அவ்வல் 12 தொடர்ந்து எமது பிரதான ஜும்மா பள்ளி வாயிலேயும் மகரிபு தொழுகைக்கு பின்னால் நிர்வாக சபையோடும் அகில இலங்கை மதவாக்குலம் ஜமியத்துல் உலமாவோடும் சேர்ந்து அந்த ஷமாயிலு திர்மிதி வாசிக்கப்பட இருக்கிறது. சகோதரர்களே, நேரங்களை ஒதுக்குவோம். இன்னொரு பல விடயங்களுக்காக வேண்டி நேரங்களை ஒதுக்குகிறோமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வர்ணனைகளை படிப்பதற்காக நேரங்களை ஒதுக்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் அந்த வழிகாட்டி எங்களுடைய வாழ்க்கையாக எடுத்து இந்த உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹவுலுல் கௌதரிலே நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு அறிவை ஊட்டிய ஆசான்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு பெற்றோருடைய உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தில் இருக்கிறோம். அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் வழிகாட்டல்களை படித்து அமல் செய்து ஹவுலுல் கௌதரிலே நீரருந்தி மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடையக்கூடிய நல்லவர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் சேர்த்துள்வானாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله. فيقول ربنا تبارك وتعالى في كلامه اللذيذ وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الواحد الأحد الفرد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ولا صاحبة ولا ولد. وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وسلم تسليما كثيرا. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله. فإن التقوى تنجينا من عذاب الله وترفع درجاتنا في أعلى الجنات. واتقوا الله في السر والعلن واحذروا الفواحش ما ظهر منها ما بطن. واعلموا أنكم مجزيون بأعمالكم وحاسبون على أقوالكم وأفعالكم. فمن يعمل مثقال ذرة خيرا يرى ومن يعمل مثقال ذرة شرا يرى. وقال تعالى في كلامه القديم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد خاتم النبيين وإمام المرسلين وارض اللهم عن الأربعة الخلفاء الراشدين أولي الفضل الجلي والقدر العلي ساداتنا وأئمتنا أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم. وارض اللهم عن العشرة المبشرة بالجنة
وعن نبيك حمزة وعباس وعن السبتين السعيدين أبي محمد الحسن وأبي عبد الله الحسين وعن أمهما فاطمة الزهراء وعن زوجات النبي الطاهرات أمهات المؤمنين وعن الصحابة والتابعين لهم بإحسان إلى يوم الدين. اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أيد الإسلام والمسلمين، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم لا تشظي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. فيا عباد الله إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يذكركم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.